மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு 17வது சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடருடைய முதல் நாள். இன்னைக்கு தான் கவர்னர் உரையோடு தொடங்க போது. இன்னும் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் சில மணி நேரங்களில் கவர்னர் சட்டசபையில் அவருடைய உரையை படிக்க போகிறார். கடந்த 3-4 ஆண்டுகளாகவே திமுக ஆட்சி காலத்தில் கவர்னர் உரை என்பது படிக்கப்படாமலேயே அது கடந்து போகப்பட்டது. என்ன காரணம்னா, அவர் சில வார்த்தைகளை படிக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பார் கவர்னர், முந்தைய கவர்னர். அப்படி இல்லைன்னா அவர் சில வார்த்தைகளை சேர்த்து படிப்பார். அது ஒரு பிரச்சனை. அதை தாண்டி அவர் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும், தேசிய கீதம் பின்னாடி தான் இசைக்கப்படணும்னா கவர்னர் கோச்சிக்கிட்டு வெளிநடப்பு பண்ணுவார். இதை நம்ம ரெகுலராகவே கடந்த சில ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் திமுக அரசாங்கத்தில் என்ன மாதிரியான நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்போதும் கடைபிடிக்கப்படும். தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும்னு ஏற்கனவே தாவேகாவுடைய நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க, அது உண்மையிலேயே அப்படி நடக்க போதா, இல்லைனா ஆல்ரெடி அர்லேக்கருடைய கவர்னருடைய நிகழ்ச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான் 3வது இடத்துக்கு தள்ளப்படுது தமிழ்த்தாய் வாழ்த்து. அது பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாச்சு. இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி இன்றைய கூட்டத்தொடரில் நிச்சயமாக முதல் நாள் கூட்டத்தொடரில் பெரிய நிகழ்வு. கவர்னருடைய அந்த உரை மட்டும்தான் பெருசாக பார்க்கப்படும். கவர்னர் உரையில் நலத்திட்டங்கள் இருக்குமா, எதிர்கால திட்டங்கள் இருக்குமா, இவர் ஏற்கனவே அறிவித்த பஸ் இலவச பஸ் பிரச்சனை, இல்லை அது அறிவிப்பு வருமா, 2500 ரூபா அறிவிப்பு வருமா, சிலிண்டர்கள் அறிவிப்பு வருமா, இன்னும் ஏராளமான விஷயங்கள் அறிவிப்பு வருமானு எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் அப்படிலாம் பெரிய அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பட்ஜெட்டில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் கடனில் பெரும் கடனில் இருக்கோம், 13 லட்சம் கோடி கடனில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. நாங்கள் 3 லட்சம் கோடி எப்படிடா சேரிச்சு இந்த ஒரு மாசத்துல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு இடையிலேயே இதற்கு முதல்வர் ஆன பிறகு இவர் கிட்டத்தட்ட 2 முறை அரசு முறை பயணமாக டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் டெல்லியிலேருந்து நேராக மங்களூர் போனார். இதெல்லாம் தனி விமானத்தில் போயிருக்காரு. அதுக்கு பல கோடி ரூபாய் செலவாயிருக்கும். அது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கஜானாலேருந்து தான் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. இவர் தனியார் விமானத்தில் போகிறதுக்கு பதிலாக பயணிகள் விமானத்தில் போனால் ஒன்றும் யாரையும் இவர் பிடிச்சி பிடுங்கி சாக்லேட் மாதிரி பிச்சு தின்ற போகிறதில்ல. ஆனால் திட்டமிட்டு ஆணவத்தினுடைய உச்சத்தில், அதிகார மமதையில், பணம் இருக்கின்ற செருக்கில் இந்த வேலையெல்லாம் அவர் செய்கிறாரு. இது ஜோசப் விஜய்க்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவரே ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறதுனால அவரெல்லாம் நம்ம ஒன்றும் திருத்தவே முடியாதுன்னு வச்சுங்களேன். தனி விமானத்தில் ஏன் போகிறான்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அவர் அப்படிதான் ஏன் போவார்னு சொல்லுவாங்க. இந்த முட்டு கொடுக்குற கும்பல் ஒன்று இருக்குது. சோபா மாடல் கும்பல் இதெல்லாம் முட்டு கொடுக்கும் பயங்கரமாக. அப்ப அரசாங்கத்தினுடைய கடன் தொகை ஏறாம என்ன பண்ணும்? அப்ப லட்சக்கணக்கான கடன், இப்ப ஒரு மாசத்திலே 3 லட்சம் கோடி ஏறி போச்சு. 10 லட்சம் கோடி தான் கடன் தான் சொன்னாங்க. ஏன்னா அதை இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் பிரச்சாரத்திலே பேசினார், 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்கன்னு. நேற்றைய 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுல 13 லட்சம் கோடி கடன் தாங்க. அப்ப ஒரு மாசத்துல எப்படி 3 லட்சம் கோடி கடன் ஏறும்னா கண்டிப்பா ஏறும். இனி இவங்க பண்ற ஆடம்பர செலவு அந்த மாதிரி இருக்கு. அரசாங்க நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுவார். அவருடைய தனி உதவியாளர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போவார். அப்ப தனி விமானத்துல பயணம் பண்ணுவார். அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு, அரசாங்கத்தினுடைய செலவு. தனியார் செக்யூரிட்டிகளை கூட வச்சுப்பாரு, புரோட்டோகாலை மீறுவார். இதுவரை எந்த அரசாங்கமும் செய்யாத கேடுகட்ட செயலை இந்த அரசாங்கம் செய்து. சரி, ஓகே, இப்ப நம்ம பேச வர விஷயம் அது இல்லை. நிகழ்வு நடக்கட்டும், அது என்னன்றதை நம்ம பேசுவோம். இதுல முக்கியமாக இன்றைக்கு பெரும் சர்ச்சையில சிக்கி இருக்கிறது தொழில்துறை அமைச்சராக இருக்கிற அந்த பெண் அமைச்சர் கீர்த்தனா. அந்த அம்மா பதவியேற்றுக்கு வரும்போதே சர்டிஃபிகேட்டை விட்டுட்டு பதவி ஏற்றுக்கிறேன்னு அப்புறம் அந்த அம்மா திருப்பி விட்டாங்க. அப்புறம் பதவியேற்றுக் கொண்டார்கள். இந்த கூத்து ஆரம்பத்திலே அவர்கள் செய்தார்கள். ஆனா இவங்க இப்போ தெலுங்கு லாபிக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இவர்களை இயக்குவது ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கிறது. இதை தாண்டி இது உண்மையாக இருக்கும்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்துல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இதுவரை 3 நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு அணி மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே சம்பந்தமா பேசியிருக்கிறோம். அது இப்போது பெரிய பூதாகரமாக மாறி இருக்கிறது. சட்டசபை கூட்டத்தொடர்ல பிரதானமாக கீர்த்தனாவை கிளி போறாங்க. கீர்த்தனாவுடைய செயல்பாடுகள் கடும் விமர்சனத்துக்குள்ளாக போது, பதில் சொல்ல முடியாம மொழி பிதுங்கி நிற்க போது அந்த பெண்மணி. அவங்க அமைச்சர்ன்ற பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு மரியாதையான ஒரு பேச்சு இருக்க தவிர, மற்றபடி அந்த அம்மா டான்ஸ் அமைச்சர் தான், ரீல்ஸ் போடுற அமைச்சர் தான். ஆனா அவருடைய செயல்பாடுகள் 0, 10 காசு பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு கப்பல் துறைமுகம் அங்கே போயிடுச்சு, எங்க ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஓசூர் கிட்ட ஏற்கனவே திமுக அரசாங்கத்தில் கொண்டு MOU எல்லாம் சைன் பண்ணப்பட்ட உதிரி பாகங்கள் போர் விமானங்கள் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடியில அந்த நிறுவனம் உருவானா, அதன் மூலமாக மறைமுகமாக ஏராளமான தொழில் நிறுவனங்கள் உருவாகும்.
ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே டோட்டலா காலியாகி எம்ஓஇ போட்டதே கேன்சல் பண்ணிட்டு அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவுடைய முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடுவோட மகன் வந்து இந்த அம்மாவை பாராட்டுறாரு, வாழ்த்துறாரு ரீல்ஸ் போட்டதுக்கு. இது என்ன லாபின்னு தெரியல. இது ஏற்கனவே தெலுங்கு தேசத்துக்கு இந்த அம்மா வேலை பார்த்துருக்காங்க. இப்ப கீர்த்தனா குறித்து யார் வீடியோ போட்டாலோ, கீர்த்தனா குறித்து யார் என்ன செய்தி போட்டாலோ உடனே அந்த செய்தி தடுக்கப்படுகிறது அல்லது அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். இது என்ன மாதிரியான ஆட்சி? கேடுகட்டத்தனமா தமிழ்நாட்டினுடைய வருவாய், தமிழ்நாட்டினுடைய செல்வம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் வேறு மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது. குறிப்பாக ஆந்திராவுக்கு போது இந்த அம்மா தெலுங்கு லாபி, தெலுங்கு பேசக்கூடியவர், கூட வச்சிட்டு இருக்கிற பர்சனலா உதவியாளராக வச்சுட்டு இருக்கிற பல பேரும் தெலுங்கை மொழி கொண்டவர்கள். நம்ம வந்து மொழிக்கு விரோதி இல்லை, அதை நீங்க புரிஞ்சுங்க. ஏதோ தெலுங்குக்கு எதிராக பேசுறேன்னு இல்லை. நீங்க தமிழ்நாடு வந்து வந்தாரை வாழ வைக்கிறது கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு வளரணும். தமிழ்நாடு அழிச்சிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு அனுப்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அமைச்சராக இருக்க தகுதி இல்லை. கீர்த்தனாவே தயவு செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கணும். ஏன்னா இந்த அம்மா வந்ததுல இருந்து இது வரைக்கும் 45,000 கோடி ரூபாய்க்கு நமக்கு தெரிந்த நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு மாறிடுச்சு. காலங்காலமாக என்ஃபீல்டு நிறுவனம் இங்கதான் இருந்துச்சு, அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தூத்துக்குடியில ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடியில் அவங்க அதை பிளான் வச்சிருந்தாங்க, அது இப்போ ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆனால் இதை மடை மாற்றுவதற்காக நான் ஊண்டாயில போய் கூட்டு வந்துட்டேன், இன்னொரு 38,000 கோடியில இங்க ஒன்று வரப்போகுது அப்படின்னு சமீபத்தில் தென்கொரியாவுக்குலாம் போயிட்டு வந்தாங்க. அது அந்த திட்டம் இதுவும் செயல்பாட்டுக்குள்ள இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனா அதுக்குள்ள 38,000 கோடி ஈர்த்து வந்துட்டாங்கன்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரிகிற ஒரு கூட்டம் இருக்கு. இதை எதுக்காக இந்த விஷயத்தை இப்போது அவசர அவசரமாக செய்தார்கள் என்றால், சட்டமன்ற கூட்டத்தொடர்ல, சட்டசபை கூட்டத்தொடர்ல கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடுகள் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக போது தெரிஞ்சிருச்சு. உளவுத்துறை மூலமாக, பல ஸ்லீப்பர் செல் மூலமாக விஷயத்தை தெரிந்து கொண்டவர்கள் அதற்கு எதிரடி கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணும்னா ஏதோ ஒரு நிறுவனத்தை நம்ம கட்டமைக்கிற மாதிரி ஒரு போலியாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். அதோட வெளிப்பாடு தான் இந்த 38,000 கோடியில நாங்க ஒன்று கொண்டாந்துட்டு ஆணியை புடுங்கிட்டோம்னு இந்த அம்மா சொல்றது. அதற்கு முதலமைச்சர் வந்து பொக்கையை கொடுத்து வாழ்த்துறது, இதெல்லாம் டிராமா, ரீல்ஸ். இதை விட சீன பட்டாசுகளே வாங்கிட்டு இருக்கிற பல நாடுகள் இந்த அம்மா போயிட்டு வந்தாங்க பாருங்க. ஒரு சில நாட்டிலலாம் இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதாவது என்னன்னா, சீன பட்டாசு இல்லாம சிவகாசி பட்டாசை வாங்குவதற்கு பல கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வேலையை செய்வதற்கு தான் அவர்கள் அங்கே போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சமீபத்தில் அவங்க ஒரு பேட்டியாக கொடுத்தாங்க. ஆனா அப்படி எந்த திட்டமிடுதலும் தமிழ்நாட்டில் இல்லை. சிவகாசி பட்டாசு உள்ளூர் உற்பத்திக்கே, உள்ளூர் சந்தைக்கே சரியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் என்றால் அது ஒன்றிய அரசாங்கத்துடைய அனுமதி தேவை. இன்னொரு விஷயம், வெளிநாடுகளில் நம்முடைய பட்டாசை வாங்குறாங்கன்னா அதற்கு நிறைய வரையறைகள் இருக்கு, நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு, பாதுகாப்பு பல்வேறு விஷயங்கள்ல செய்யணும். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, சீன பட்டாசினுடைய விலை நம்முடைய பட்டாசை விட மிக மிக குறைவாக சந்தையில் அவங்க மார்க்கெட் பண்றாங்க. அது எப்படி அவங்க அதை டாலரேட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் உலகளாவிய அளவுல சீன பொருட்கள் வந்து எல்லா ஊர்களிலும் இருக்கும், எல்லா உலக நாடுகள் அனைத்திலையும் இருக்கும். எப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம 100 பொருள் தயாரிக்கிறோம்னா அவன் வந்து 10,000 பொருள் தயாரிப்பான். 100 பொருள் விளை வைக்கிறோன்னா அவன் 10,000 பொருள் விளைவிப்பான். நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னா அவன் வந்து 10 ரூபாய்க்கு விற்பான். இங்கதான் அவனுடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. இதை எப்படி இவங்க வந்து உடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் அதற்கு எந்த தரவுகளும் கிடையாது. அள்ளி விடுறது, நான் கொண்டு கொடுத்துட்டேன், நான் கொண்டாந்துட்டேன், நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி இவர்கள் அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு தான் தெரியல. ஓகே, ரைட். இதை தாண்டி கீர்த்தனா அவர்களோடு அவருடைய அந்த ரீல்ஸு, அவங்களுடைய அந்த செய்து கொண்டிருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் பல புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்பவனுடைய ட்விட்டர் எக்ஸ் தள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான அக்கௌண்ட்டுகள் நீக்கப்பட்டது. அது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. ஏன்னா அவர் முந்தைய காலத்தில் அவர் என்னென்ன அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்தார் நமக்கு தெரியாது இல்லை. இன்றைக்கு அவர் கல்வி அமைச்சர் ஆனதுனால முந்தைய பல்வேறு ஏடாகூட அக்கௌண்ட்டுகளை நீக்கப்படுத்தினார். அதே மாதிரியான நிலைப்பாடை இனி கீர்த்தனா அவர்களுடைய அந்த எக்ஸ் தள பதிவுலையும் ரீல்ஸ்லையும் நிறைய விஷயத்த நீக்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது சர்ச்சையான விஷயங்களாக நிறைய இருக்கு. இவர் அமைச்சர் ஆயிட்டதுனால நிறைய அது ட்ரோல் ஆயிடக்கூடாதுன்றதுனால
அது வந்து தாவேக்கால ஒரு உத்தரவாகவே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏடா கூடமா ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நீக்கிருங்க. அது ஒரு ட்ரோலா ஆச்சுன்னா மக்கள்கிட்ட போய் தேவையில்லாத சர்ச்சை, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு கடுமை காட்டி இருப்பதானா இதெல்லாம் வேலையெல்லாம் நடக்குது. அப்போ கீர்த்தனாவுடைய செயல்பாடுகள் ஆந்திராவுக்கு வேலை செய்யறாங்களா, தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறாங்களான்னு ஒரு கேள்வி. இது குறித்து யார் கேள்வி கேட்டாலும் அந்த வீடியோக்கள் முடக்கப்படுகிற அபாயம் இருக்கு. இது தாண்டி இந்த மாதிரி கீர்த்தனா குறித்து பேசியதால் தான் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். மாரிதாஸ் கைதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, ஆனா அது கிடையாது. அவர் பேசுனது வந்து லாட்டரி மாஃபியா கும்பலை பத்தி பேசினாரு, அந்த குடும்பத்தோட அட்ராசிட்டி பத்தி பேசினாரு, திருட்டு லாட்டரி பத்தி பேசினாரு, 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் லாட்டரி பத்தி விலாவரியாக பல ஆதாரங்களோட அவர் வீடியோ வெளியிட்டதுனால அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் மடைமாற்றுகிற விதமா என்ன சொன்னாங்கன்னா, கீர்த்தனா குறித்து ஏஐல ஏதோ ஒரு போட்டோ போட்டாரு, கீர்த்தனாவே அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லிதான் அவர் கைது செய்யப்பட்டதாக எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாங்க. ஆனா அது உண்மை இல்லை. தொடர்ச்சியாக இந்த அம்மையார் செய்கிற பல விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. ஏன் பிரதானமா சில பேரை வந்து டார்கெட் பண்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த வீடியோக்கள் லட்சக்கணக்கில் போகுது, பார்வையாளரை போய் ஈஸியா சென்றடையுது. அப்போ தாவேக்காவுடைய அட்ராசிட்டி எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். இப்ப நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா குறைவான பார்வையாளர் எண்ணிக்கை தான், ஆனாலும் அதற்கு ஒரு தாக்கம் இருக்குதான் செய்யுது. நாம எல்லாருக்கும் அனுப்புறோம். நாம வந்து இன்றைக்கு அமைச்சரா இருக்கிற பலருக்கும் நம்ம வீடியோ அனுப்புறோம். ஏதோ மறைஞ்சு வாழல, எல்லாத்தையும் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக சோசப் விஜயுடைய உதவியாளராக இருக்கிற சிலருக்கும் நம்முடைய வீடியோக்கள் அனுப்பப்படுகிறது. நம்மளே அனுப்புறோம். அதை உங்களுக்கு தெரியும், நான் யாருக்கெல்லாம் அனுப்புன்னு என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாரும் யாரெல்லாம் அங்கே எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் இன்றைக்கு அவர்கள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளோட நிறைய தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கு நம்ம அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமைன்னு அனுப்பிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஆக சென்று சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடுறோம். ஆனாலும் இந்த கீர்த்தனா குறித்ததான இந்த பிரதானமான பிரச்சனையை திமுக பெரிய லெவல்ல கையில் எடுக்குதோ இல்லையோ, அதிமுக கையில் எடுக்க முடிவு செய்திருக்கிறது. எடப்பாடி அவர்கள் கீர்த்தனா குறித்து நிறைய விஷயத்தை வெளிப்படையாக போட்டு உடைக்கிறதுக்கு அதற்கு தயாராகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த நிறுவனங்கள் வெளியில போச்சு இல்ல, நிறுவனங்கள் வெளியில போனதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது எல்லா மட்டத்திலும் மக்கள் மட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும், எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆட்சி மீது உருவாகும். அப்படின்றதுனால எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் இந்த கூட்டத்தொடர்ல செய்வதற்கு எடப்பாடி முடிவு செய்திருக்கார். எடப்பாடியே இவ்வளவு பிளான் பண்றாருன்னா திமுக அடிச்சு ஆடத்துக்கு தயாராவாதா? திமுகவும் தயாராக இருக்கிறது. அதுல முதல் சிக்க போவது ஆதவெல்லாம் கூட அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் கீர்த்தனா தான் மாட்ட போறாங்க. சட்டசபை கூட்டத்தொடர்ல ஒரு பக்கம் நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை குறித்து கடுமையான விமர்சனங்கள் வரும். அதற்கு வெளிப்படையாக சொல்வதற்கு துப்பு இல்லாத அமைச்சரவையா தான் உட்கார போகுது. கீர்த்தனா தான் மாட்ட போறாங்க. இப்ப கீர்த்தனா என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த 3 நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு, குறிப்பாக ஆந்திராவுக்கு போனதே ஏன்? பதில் சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. ஆந்திரா முதலமைச்சருடைய மகன் கீர்த்தனாவை வாழ்த்துகிறாரே, ஏன் வாழ்த்துகிறார்? வாழ்த்துறது தப்பு இல்லை, ஆனா ஸ்பெசிபிக்கா வாழ்த்துறாரு. ரீல்ஸ் போட்டு நீங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறது எந்த வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த கூட்டத்தொடர் கேள்வி எழுப்பும். இதுக்கெல்லாம் கீர்த்தனா பதில் சொல்வாரா, அல்லது வழக்கம் போல கீர்த்தனா குறித்து யார் என்ன பேசினாலும் அந்த சேனல்களோ அந்த நிறுவனங்களோ அல்ல அந்த நபர்களோ அந்த வீடியோவோ முடக்குகிற வேலையை ரூட் மாஃபியா தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியா செய்யுமா? தமிழ்ல பேசுவதற்கே தடுமாறி பேசுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அவர் பொம்பளைய உருட்டு கடையில் அடிக்கணும்னா மட்டும் எகிரி போய் அசிங்கமான வார்த்தையில பேசுறாரு. ஆனா தமிழே படிக்க தெரியல. அப்போ தமிழ் எந்த அளவுக்கு இந்த சோசப் விஜய் ஆட்சியில கேவலப்படுத்தப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது என்பதை மட்டும் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய கூட்டத்தொடரில் என்ன விசேஷங்கள் நடக்கிறது, என்ன ஏழ்றைகள் நடக்கிறது, என்ன பரபரப்புகள் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.